கஸ்தூரி ஓ கஸ்தூரி 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 பட்டாம் பட்டாம் பூச்சியை போல் பூவின் மீது நடப்பவளே மஞ்சத்தாலி கண்ணில் ஒத்தி நெஞ்சுக்குள்ளே மறைத்தவளே கண்ணுக்குள்ளே கணவனையே பூட்டி வைத்து ரசித்திருப்பாள் மாமனாரும் மாமியாரும் தந்தை தாயாய் அரவணைப்பாள் விடுகதையாய் இதுவரையில் இருந்தவளே மணவரையில் தொடருகிற தொடர்கதையே ஒரு பெண்ணுக்குண்டான குணமெல்லாம் அப்போதும் இப்போதும் எப்போதும் கொண்டாடி கஸ்தூரி ஓ கஸ்தூரி 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 சோஃபியா உயிர் போக காரணமா இருந்த திருவ சும்மா விடக்கூடாது. அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன? சோஃபியா எதையுமே எழுதி வைக்காம போயிட்டாலம்மா. என்னோட சாவுக்கு அந்த திருப்பையதான் காரணம்னு ஒரு வார்த்தை மட்டும் எழுதி வச்சுட்டு போயிருந்தானா அவனை நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன். அவதான் அவசரமா போய் சேர்ந்துட்டாள. அவ எழுதாம போயிட்டா என்னப்பா? இந்த காரணத்துக்காக தான் சோஃபியா தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் தரலாமே. நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவ, உனக்கு தெரியாதது எதுவும் இல்ல. நாம கொடுக்கிற கம்ப்ளைண்ட் வச்சு அந்த திருப்பையில கூட்டு விசாரிப்பாங்க. ஆனா அவங்கிட்டையும் பெட்டி நிறைய பணம் இருக்கு. அதை வச்சு அவன் தான் மேல கேஸே போடாத அளவுக்கு வெளியில வந்துருவான். ஆரம்பத்துல நான் வில்லனா தான் இருந்தேன். உங்க மேல உள்ள பாசத்தால என் நடவடிக்கைகளை கொஞ்சம் மாத்திக்கிட்டேன். மறுபடியும் நான் வில்லனா மாறினாத்தான் அந்த திருவை பழி வாங்க முடியும். இப்பதான அந்த திருப்பைய கஸ்தூரிய கல்யாணம் பண்ணிருக்கான். அவ கூட சேர்ந்து இவன் ஒரு நாள் கூட நிம்மதியா வாழ முடியாது. வாழ விட மாட்டேன். இன்னையிலிருந்து நான் தான் அவனுக்கு யமன். சோஃபியா உயிரோட இருக்கும்போது அந்த திருப்பைய கூட சேர்ந்து வாழ முடியல. இப்ப அவ செத்து போயிட்டா. அவ போன இடத்துக்கு இவனையும் அனுப்பி வைக்கிறேன். அங்கேயாவது 2 பேரும் சேர்ந்து வாழட்டும். வாசுகிமா, வாசுகிமா, அண்ணே எனக்கு ஒரு காப்பி போட்டு கொடு. அடுப்புல பால் வச்சிருக்கேன். கொஞ்ச நேரத்துல காபி சூடா போட்டு தரேன். ஆமா, கஸ்தூரி எங்க? பூஜை பண்ணிட்டு இருக்கா. இருக்கட்டும். இப்பத்தாமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எப்படியோ கஸ்தூரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சு. இத்தனை நாள் அவ பட்ட கஷ்டத்துக்கு ஒரு முடிவு கிடைச்சிருச்சு. அவ கல்யாணம் காலம் கடந்து போனாலும் அவளுக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான். இனிமே அவள் வாழ்க்கையை பத்தி எனக்கு கவலை இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க மனசுக்கும் கஸ்தூரியோட நல்ல குணத்துக்கும் கடவுளா பார்த்து அவளுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. சரிண்ணே, நீங்க கொஞ்சம் உட்காருங்க, நான் காப்பி போட்டு கொண்டு வரேன். சரிம்மா.
அத்தை வா கஸ்தூரி. இந்தா அண்ணன் காஃபி கேட்டாரு, இத கொண்டு போய் கொடுத்துட்டு வா. சரி. ம். இந்தாங்கப்பா காஃபி. நீ காப்பி குடிச்சியா? இல்லப்பா, இனிமேதான். ஆமா, மாப்பிள்ள காலையிலே எந்திரிச்சு எங்கேயோ போயிட்டாரு போல இருக்கு. ஆமாப்பா, அவர் ஏதோ பிசினஸ் விஷயமா அவசரமா போகணும்னு போயிருக்காரு. என்ன மாதிரி இன்னைக்கு கூட போனோம்? பிசினஸ் விஷயம் தானம்மா, 2 நாள் கழிச்சு போலாமே. இல்லப்பா, சாயங்காலம் வந்துருவாரு. ம். இந்தாம்மா காஃபி. கஸ்தூரி, நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நான் நல்லா தானே இருக்கேன் அத்தை. எனக்கு தெரியும் கஸ்தூரி, நானும் உன் வயசை கடந்து வந்தவதான். உன் மனசுல ஏதோ ஒரு கவலை இருக்கு. என்னாச்சு? நேத்து நடக்க வேண்டிய சம்பிரதாயம் எல்லாம் நடந்துச்சா? உங்க அம்மா இருந்திருந்தா அவங்கதான் இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க. இப்ப நான் தான் கேட்கணும். நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதம்மா. என்னத்த நீங்க? உங்களுக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. அந்த அக்கறையில தானே என்கிட்ட கேக்குறீங்க. நேத்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு? அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த சோஃபியாங்கிற பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த சோஃபியாங்கிற பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா. என்னம்மா சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? நேத்து நைட் சோஃபியாவோட அப்பா அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. அதை கேட்டதுல இருந்து அவர் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. அத பத்தி விசாரிக்கிறதுக்கு தான் காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு போயிட்டாரு. மாப்பிள்ளைய ஏமா அங்க அனுப்புன? விஷயம் தெரிஞ்சு போகாம இருக்க கூடாதுல்ல, அதனாலதான் போயிருக்காரு. அதுக்கு இப்பவே போகணுமா? 2-3 நாள் கழிச்சு போயிருக்க கூடாதா? நான் கூட போக வேண்டாம்னு தான் சொன்னேன். அவர் தான் கிளம்பி போயிருக்காரு. என்னம்மா இது? இப்பதான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு உங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதுக்குள்ள நீ இப்படி ஒரு விஷயத்த சொல்ற? அதுக்குதான் அப்பா கிட்ட நான் இந்த விஷயத்த சொல்லல அத்தை. நீங்களும் சொல்லாதீங்க, அவரால தாங்கிக்க முடியாது. அவர் சந்தோஷத்தை நமக்கு எடுக்க வேண்டாம். ஏமா, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டதுனால போலீஸ் கேஸ் அது இதுன்னு? அவர் அதுக்கு பயப்படல அத்தை. அந்த பொண்ணு அநியாயமா இறந்துட்டாளேன்னு அனுதாபப்பட்டு விசாரிக்க தான் போயிருக்காரு. என்ன இருந்தாலும் நீ இப்ப மாப்பிள்ளைய அனுப்பியிருக்க கூடாது. என்கிட்ட சொல்லியிருந்தா நான் மாப்பிள்ளை கிட்ட எடுத்து சொல்லிருப்பேனே. இந்த சூழ்நிலையில மாப்பிள்ளை மேல எல்லாரும் கோவமா தான் இருப்பாங்க. இப்ப அவர் அங்க போனா அவருக்கு ஏதாவது ஆபத்தாயிட போகுது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அத்தை. அதான் அவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேன். என்னால இப்ப முடிச்சதாரு. சூரி, ஏம்மா, மாப்பிள்ள சாயந்தரம் வந்துருவார்ல? எப்ப வராருன்னு தெரியலப்பா. வரத பத்தி ஒண்ணு சொல்லிட்டு போல. அது சாயந்தரம் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காருல, வந்துருவாருமா. சரி, நான் சந்தைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். நீ இவ கூட பேசிட்டு இரு. சரிண்ணே. வரேம்மா. அழாத கஸ்தூரி. உட்காருமா, உட்காரு. சந்தியா, கவலைப்படாதவா. பாவி, என் பொண்ணை கொண்டுட்டு தைரியமா இங்க வந்து நிக்கிறியா? அவசரப்படாதீங்க, நான் சொல்றதை கேளுங்க. கையெடுங்க முதல்ல. டேய், நீ எதுவும் சொல்ல வேணாம்டா. உன்னை கொலை பண்ணி என் பொண்ணு பக்கத்துல புதைச்சாதான்டா
அவ ஆத்மா சாந்தி அடையும். சார். உன்னை கொலை பண்ணிடுவேன். இப்ப நான் விடக்கூடாதும்மா. இவனை கொலை சொன்ன கேளுங்கப்பா. கொலை பண்ணிடுமா கூடாது. அப்பா விடுங்கப்பா. இவனை எப்படி தண்டிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ விடுமா. விடுங்கப்பா. இவனை உயிரோட விடக்கூடாது. இங்க பாருங்க சார், நீங்க தேவையில்லாம கோவப்படுறீங்க. சோஃபியாவுடைய சாவுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அது அவளா தேடிட்ட முடிவு சார். அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? உண்மையிலேயே அதுக்கு எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருந்துச்சுன்னா நான் உங்களை பார்க்கறதுக்கு இங்க வந்திருப்பேனா? டேய், என் பொண்ணு சந்தோஷமா வாழ்றத பார்க்கணும்னு ஆசையா இருந்தேன். பூ போட்டு வாழ்த்த வேண்டிய இந்த கையால அவளுக்கு மண்ணை போட வச்சிட்டியடா. உங்க பொண்ணு இறந்ததுக்காக உங்களுக்கு வருத்தம் தெரிவிச்சு உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆனா நீங்க இப்படி நாகரிகமே இல்லாம நடந்துப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் பொண்ணு சாவுக்கு நீயே காரணமா இருந்துட்டு எனக்கு ஆறுதல் சொல்ல வந்தியா? சோஃபியா உனக்கு என்னடா பாவம் பண்ணா? காவியா விஷயத்துல கொஞ்சம் அவசரப்பட்டுட்டா. நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அவளை பேசி சமாதானப்படுத்தியிருப்பேன். அதுக்காக எதுக்குடா இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்த? எனக்கு அதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது சார். தெரு உன்னை நாங்க வாழ விட மாட்டோம். வாங்க பாப்பலாம். நீ எப்படி சந்தோஷமா வாழ்றன்னு நான் பாத்துக்கிறேன்டா. ओम ईशान सर्वविद्यानां ईश्वर सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोधिपति ब्रह्मा शिवो मेऽस्तु सदा शिवो ओम तत्पुरुषाय विद्महे महादेव கடவுளே, கல்யாணம் பண்ணி நிம்மதியா இருக்க வேண்டிய நேரத்துல சோஃபியா செஞ்ச காரியத்தால எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. காவியா அப்பாவுக்கு இத தாங்கிக்க கூடிய தைரியத்தை நீதான்ப்பா தரணும். அவர் தொழில்ல மேல மேல முன்னேறணும். இப்பதான் தன்னுடைய பிசினஸ் டெவலப் பண்ணணும்னு அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல அவருக்கு மனசுல நிம்மதி இல்லாம பண்ணிட்டா அவரால எப்படி பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? காவியாவுக்காக எனக்காக அவரை இந்த சோதனையில இருந்து நீதான் வெளியே கொண்டு வரணும். அவர் எப்பவும் நிம்மதியா இருக்கணும். எங்க குடும்ப வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியா நடக்கணும். दीपं समर्पयामि त्रयंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् தாய் பயப்படாதம்மா. ஆடி மாச காத்து. நான் தீபாரணை பண்ணி திரும்பவும் பிரசாதம் கொண்டு வரமா. இது என்ன சோதனை கடவுளே, இது என்ன சோதனை? நான் வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன். இதுக்கு மேல கஷ்டத்தை தாங்குற சக்தி எனக்கு இல்ல. நீதான் காவியா அப்பாவை காப்பாத்தணும். सर्वाभीष्ट प्रसाद बल सिद्धिरस्तु
महतैश्वर्याभिवृद्धिरस्तु ॐ धर्माधर्माः पुण्यमाधर्माः ॐ वैराग्याधर्माः ॐ ऐश्वर्याधर्माः ॐ पद्माधर्माः ஏமா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல. உன் மனசுல ஏதோ கஷ்டம் இருக்குன்னு தெரியுது. அந்த பக்கம் ஒரு சாமியார் அம்மா இருக்காங்க. அவங்க செவ்வாய்க்கிழமையான அருள்வாக்கு சொல்லுவாங்க. உனக்கு வேணும்னா போய் கேட்டு பாருமா, உன் கஷ்டம் எல்லாம் தீந்துடும். சரி, நான் வரமா. வர செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அதுக்காக நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வா. ஓம் சக்தி. போயிட்டு வரேம்மா. உட்காரு தாயி. புதுசா கல்யாணம் ஆயிருக்கா? ஆமாமா. கல்யாணம் பண்ணதும் எனக்கு பெரிய சோதனை வந்துடுச்சு. நானும் என் புருஷனும் நிம்மதி இல்லாம இருக்கோம். கொஞ்ச நாளைக்கு இந்த கஷ்டம் உனக்கு இருக்குமா? கல்யாணம் ஆனதும் சில பேருக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்கதான் செய்யும். எல்லாம் போக போக சரியாயிடும். சரியா? கற்பூர தீபாராதனையை தொட்டு கும்பிடும் போது அது அணைஞ்சு போயிடுச்சு. ஏற்கனவே நான் மனசு கஷ்டத்துலதான் கோவிலுக்கு வந்தேன். இப்போ கொஞ்சம் பயமா இருக்குமா? பயப்படாத. பஞ்சபூதங்கள்ல ஒண்ணுதான் காற்று. பராசக்திக்கு படைக்கப்பட்டதுதான் பஞ்சபூதங்கள். அது உனக்கு எப்பவும் நல்லதுதான் செய்யும். என் புருஷனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குமா? கவலைப்படாத தாயி. உனக்கு தாலி பாக்கியம் பலமா இருக்கு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருவற்றியூர்ல இருக்கிற வடிவுடையம்மன் கோயிலுக்கு நீ போயிட்டு வா. வடிவுடையம்மன் ஞான சக்தியை கொடுக்கறவ. 12 வாரம் வெள்ளிக்கிழமை நீ அம்மாவுக்கு விளக்கேத்திட்டு வா. அவ உன் வாழ்க்கையில விளக்கேத்தி வைப்பா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். என் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்க நீங்க தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். எத்தனை சோதனை வந்தாலும் உன் குங்குமத்தை அம்மா காப்பாத்துவா. நீ தைரியமா போயிட்டு வா. வரேம்மா.